தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். கடந்த அத்தியாயங்களிலே ஆந்திர மாநிலத்தினுடைய தபால்காரர் தேர்விற்கான அந்த கேள்வித்தாளும் அதற்கான விடைகளையும் பற்றி 2 பகுதிகளாக நாம் பார்த்தோம். இந்த பகுதியிலே கடந்த ஆண்டு நமது தமிழகத்திலே, அதாவது 2020ஆம் ஆண்டு தமிழகத்திலே நடைபெற்ற தபால்காரர் தேர்விலே கொடுக்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பற்றி இந்த பகுதிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். கேள்வி 1 என்பது, if the cash remittance is entrusted to postman, the acknowledgement of remittance is to be obtained in the postman book from. அதாவது ஒரு தபால்காரருக்கு பண பரிமாற்றம் என்பது ஒப்படைக்கப்பட்டால் அதற்கான ஒப்புதல் கொண்ட தபால்காரரின் புத்தகத்தை யாரிடமிருந்து பெற வேண்டும் என்று இதில் இருக்கிறது. அதற்கான விடை என்பது ட்ரெஷரர் ஆஃப் சப்போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்னு இருக்கீங்க, அல்லது ட்ரெஷரர் ஆஃப் சப்போஸ்ட் ஆஃபீஸ் பார் HO டு ஹூம் த ரெசிடென்ஸ் இஸ் மேட் ஓவர் என்பது சரியான விடையாக இருக்கும். த செகண்ட் கொஸ்டின், எ போஸ்ட்மேன் இஸ் நாட் obliged டு கிவ் சேஞ்ச். அதாவது ஒரு தபால்காரர் சில்லறை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. இது சரியா தவறா? சில நேரங்களில் பெறுபவர் கோரிக்கை வைத்தால் அவர் அவ்வாறு செய்யலாமா என்பதற்கு ஆம் என்பதுதான் சரியான விடை. ஒரு தபால்காரர் அதற்கான சேஞ்சை தர வேண்டும் என்ற கட்டாயம் என்பது இல்லை. அதாவது யாரும் சில்லறை தர வேண்டும் என்று ஒரு தபால்காரரை நிர்பந்திக்க முடியாது. The question number 3. If a registered article of the letter or parcel mail is delivered to an illiterate addressee, his seal or other mark should be taken on the receipt and acknowledgement if any attested by. அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட தபால் அல்லது பார்சல் படிக்காதவருக்கு வழங்கப்பட்டால் ரசீது மற்றும் ஒப்புகை சீட்டின் மேல் வாங்கும் அவரின் முத்திரை அல்லது பிற அடையாளத்தை யார் சான்றளிக்க வேண்டும் என்று இருக்கிறது. சான்றளிப்பல் என்று வருகின்ற பொழுது அது போஸ்ட்மேன் என்பதுதான் சரியான விடை. தபால்காரர் என்பதுதான் விடையாக இருக்க முடியும். ஏனென்றால் இஸ் அட்டஸ்டிங் தி சிக்னேச்சர் ஆஃப் தி விட்னஸ். அந்த அட்டஸ்டேஷன் என்பது அந்த தபால்காரர் தான் செய்த முடியும். த ஃபோர்த் கொஸ்டின், the route list of a village postman shows the houses in the route of village postman, routes which are to be followed by him for delivery of articles, the details of all routes in the village, the names of the village to be visited by him. அதாவது ஒரு கிராம தபால்காரருடைய பாதை பட்டியல் என்பது எதை காட்டுகிறது என்றால், கிராம தபால்காரர் செல்லும் வழியில் உள்ள வீடுகளா, தபால் பொருட்களை வழங்குவதற்காக அவர் பின்பற்ற வேண்டிய பாதைகளா, கிராமத்தில் உள்ள அனைத்து வழித்தடங்களின் விவரங்களா, அவர் போக வேண்டிய கிராமங்களின் பெயர்களா? இதுதான் கேள்வி. ரூட் லிஸ்ட் என்பது இட் இஸ் எ பர்மனன்ட் டாக்குமெண்ட். ஸோ அதாவது அதில் மாற்றத்திற்கு அடிக்கடி ஆளானாலும் கூட அந்த ரூட் லிஸ்ட் என்பது ஒரு நிலையாக இருக்கக்கூடியவைகள். ஆகவே த நேம்ஸ் ஆஃப் த வில்லேஜஸ் டு பி விசிட்டட் பை ஹிம் என்பதுதான் சரியான விடை. டி என்பதுதான் சரியான விடை. த நெக்ஸ்ட் கொஸ்டின், village postmen are under the immediate control and orders of the superintendent, head postman, the postmaster, subdivisional head. கிராம தபால்காரர்கள் யாருடைய கட்டுப்பாடு மற்றும் ஆணையின் கீழ் உள்ளனர்? கோட்ட கண்காணிப்பாளர், தலைமை தபால்காரர், போஸ்ட்மாஸ்டர், துணை கோட்ட தலைவர் என்று 4 ஆப்ஷன்கள் தரப்பட்டுள்ளது. இதற்கு சரியான ஆப்ஷன் என்பது போஸ்ட்மாஸ்டர் என்பதுதான் சரியான விடை. ஏனென்றால் அவர்கள் தேர் அண்டர் தி டைரக்ட் இமிடியட் கண்ட்ரோல் என்பது, உடனடியான கண்ட்ரோல் என்பது அந்த அலுவலகத்தினுடைய போஸ்ட்மாஸ்டர் மட்டும்தான். கொஸ்டின் நம்பர் 6. ஹெட் ஆஃபீஸர்ஸ் இன் மோர் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இன் சார்ஜ் ஆஃப் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், செலெக்ஷன் கிரேட் போஸ்ட் ஆஃபீஸ், ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ். அதாவது மிக முக்கியமான நகரங்களில் கெசட்டட் பதிவு கொண்ட அதிகாரிகளை கொண்ட தலைமை அலுவலகங்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன.
தலைமை தபால் அலுவலகம், தேர்வு தரம் தபால் அலுவலகம், பொது தபால் அலுவலகம், முதல் வகுப்பு தபால் அலுவலகம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் என்பதுதான் சரியான பதிலாகும். The next question. Rules stipulating general prohibitions on transmission of articles by post is class number 209 of PO Guide, 109, 302 or 190. அதாவது தபால்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதற்கான பொது தடைகளை விதிக்கின்ற விதி என்ன என்று 209, 109, 302, 190 என 4 விதிகள் இங்கே தரப்பட்டு இருக்கின்றன. ரூல் 209 என்பதுதான் சரியான விடை. அடுத்ததாக பிஸ்னஸ் போஸ்ட் ரேட் ஃபார் ஃப்ராங்கிங் ரிஜிஸ்டர் ஆர்டிகல் இஸ் 40 பைசே, 50 பைசே, 30 பைசே, 20 பைசே. பதிவு செய்யப்பட்ட பொருட்களின் ஃப்ராங்க் செய்வதற்கான வணிக அஞ்சல் விலை என்ன? 40 பைசா, 50 பைசா, 30 பைசா, 20 பைசா. இதற்கு சரியான விடை என்பது 50 பைசா என்பது சரியான விடை. 50 பைசா என்பது சரியான விடையாகும். கொஸ்டின் நம்பர் 9. Post offices in charge of extra departmental agents are kept to open for a maximum period of 5 hours, 4 hours, 7 hours or 3 hours. அதாவது ஜிடிஎஸ் ஊழியருடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய தபால் நிலையங்கள் அதிகபட்சம் எவ்வளவு நேரம் திறந்து வைக்கப்படுகின்றன என்பதற்கு 5 hours என்பது சரியான விடை. ஒரு கிளை அஞ்சலகமாக இருந்தால் குறைந்தபட்சம் 4 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம் என்கின்ற அடிப்படையிலே அதிகபட்சம் 5 மணி நேரம் என்பது சரியான விடையாகும். The 10th question. Minimum quantity of articles posted under the National Bill Mail Service NBMS is 1000, 5000, 10,000, 20,000. நேஷனல் பில் மெயில் சர்வீஸின் கீழ் அனுப்பப்படும் அஞ்சலின் குறைந்தபட்ச அளவு என்ன? 1000, 5000, 10,000, 20,000. 10,000 என்பது சரியான விடை. 10,000 is the correct answer. The 11th question. Beat in relation to postal overseers and delivery agent denotes area within which they are required to perform their respective duties and includes post office served by the official concerned. Area within which they are required to perform their respective duties and does not include post office served by the official concerned. The third option, only the post office served by the official. D. None of the above. அதாவது போஸ்டல் ஓவர்சியர் மற்றும் விநியோக முகவர்கள் தொடர்பான பீட் என்றால் என்ன என்றால், அவரவர் கடமைகளை செய்ய வேண்டிய பகுதி மற்றும் அலுவலகர் பணியாற்றும் தபால் அலுவலகம் உள்ளிட்டது. அவரவர் கடமைகளை செய்ய வேண்டிய பகுதி மற்றும் அலுவலர் பணியாற்றும் தபால் அலுவலகம் சேராது. அலுவலகர் பணியாற்றும் தபால் அலுவலகம் மட்டுமே மேற்கூறிய எதுவுமே இல்லை என்று 4 ஆப்ஷன்கள் தரப்பட்டு இருக்கிறது. இதற்கு சரியான விடை என்பது ஏ. ஏரியா within which they are required to perform their respective duties and includes post office served by the official concern என்பது சரியான விடையாகும். Question number 12. CAM correspondence. There are 4 replies given. Are intended to high officers on tour, addressed as camp or any other prescribed address without addition of any post town. Both A and C are correct. Only B is correct. அதாவது முகாம் கடித தொடர்பு என்பது சுற்றுப்பயணத்தில் உயர் அதிகாரிகளுக்காகவே உள்ளது. முகாம் அல்லது தபால் நகரத்தை சேர்க்காமல் வேறு முகவரி கொண்டிருக்கும். ஏ மற்றும் பியிலே குறிப்பிட்ட இரண்டுமே சரியானவை, அதிலே பி மட்டுமே சரியானவை என்று இருக்கிறது. இதற்கு சரியான பதில் both A and B are correct. Question number 13. An article with the address incorrectly transcribed as Kolkata in English instead of Bhubaneswar or received at Kolkata RMS for sorting. Then the article is, அதாவது கொல்கத்தா RMS sortingல் ஒரு அஞ்சல் பொருள் ஒரு புவனேஸ்வருக்கு பதிலாக கொல்கத்தா என்று தவறாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்தார். அது மிஸ்டைரக்டட் ஆர்டிக்கிள், மிஸ் அண்ட் ஆர்டிக்கிள்,
wrongly sent article, none of the above. அதாவது மாறி வழிநடத்திய பொருள், மாறி அனுப்பப்பட்ட பொருள், தவறாக அனுப்பப்பட்ட பொருள், மேற்கூறிய எதுவும் இல்லை என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிஸ்டைரக்டட் ஆர்டிகல் என்பதுதான் சரியாக பதில். மிஸ்ஸன் என்பது வராது, ராங்லி சென்ட் என்று வராது, நன் ஆஃப் தி அபவ் என்று வராது, மாறி வழி நடத்திய பொருள் என்பதுதான் சரியான விடை. 3 kinds of mail bags are register bag, sorting bag and combined bag. Station bag, sorting bag and combined bag. Parcel bag, registered bag and registered packet bag. Station bag, cash bag and parcel bag. அதாவது 3 வகையான அஞ்சல் பைகள், அதாவது சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த 3மே அஞ்சல் பைகளாக இருக்க வேண்டும். அதிலே பதிவு செய்யப்பட்ட பை, வரிசைப்படுத்தும் பை மற்றும் ஒருங்கிணைந்த பை. ஸ்டேஷன் பை, வரிசைப்படுத்தும் பை மற்றும் ஒருங்கிணைந்த பை. பார்சல் பை, பதிவு செய்யப்பட்ட பை மற்றும் பதிவு செய்யப்பட்ட பாக்கெட் பை. டி, ஸ்டேஷன் பை, பணப்பை மற்றும் பார்சல் பை. இது எது சரி என்று சொன்னால் ஸ்டேஷன் பேக், சார்ட்டிங் பேக் அண்ட் கம்பைன்டு பேக் என்பதுதான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 15. Too late letters are to be stamped as detained late fee, not paid and detained till next dispatch. B. Stamped as detained late fee, not paid and immediately dispatched. C. Will not be dispatched. D. Will be dispatched immediately. மிகவும் தாமதமான கடிதங்கள் என்றால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது, தாமத கட்டணம் செலுத்தவில்லை என்று முத்திரையிட்டு அடுத்த அனுப்புதல் வரை நிறுத்தி வைக்கப்படும். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, தாமத கட்டணம் செலுத்தப்படவில்லை என்று முத்திரையிட்டு உடனடியாக அனுப்பப்படும். அனுப்பப்பட மாட்டாது அல்லது உடனடியாக அனுப்பப்படும். இதற்கு சரியான பதில் என்பது ஏவாகும். அதாவது ஒரு கடிதமானது லேட் ஃபீ ஒட்டாமல் இருந்தால் அதை டீடைன் செய்து அடுத்த டிஸ்பச்சின் பொழுதுதான் அது அனுப்பப்படும். ஏ சரியான விடை. 16. License for business reply service is issued by head postmaster, divisional superintendent, postmaster general, sub postmaster. பிஸ்னஸ் ரிப்ளை சேவைக்கான லைசன்ஸ் யாரால் வழங்கப்படுகிறது என்றால் தலைமை போஸ்ட்மாஸ்டர், கோட்ட கண்காணிப்பாளர், போஸ்ட்மாஸ்டர் ஜெனரல், சப் போஸ்ட்மாஸ்டர். இதிலே டிவிஷனல் சூப்பர்டன் என்பதுதான் சரியான விடை. ரூபாய் 1000 வரை செலுத்துவதற்கான இ பேமெண்ட் கட்டணம். இ பேமெண்ட் சார்ஜஸ் ஃபார் பேமெண்ட் அப் டு ₹1000, 10, 20, 5 and 15. ரூபாய் 5 என்பது சரியான விடை. யூனிக் PNR ஃபார் EMO as dash digits, 16 digits, 19 digits, 15 digits, 18 digits. அதாவது எத்தனை இலக்கங்கள் கொண்டது இஎம்ஓக்கான அந்த யூனிக் கோடு என்பது எத்தனை இலக்கங்களை கொண்டது? 16 இலக்கங்களா, 19, 15, 18? உங்கள் அனைவருமே தினந்தோறும் மணியாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 18 டிஜிட் என்பது சரியான விடை. Discount for contractual customers of domestic speed post having monthly revenue of 5 lakhs is 20%, 10%, 15%, 25%. மாத வருமானம் ரூபாய் 5 லட்சம் உடைய உள்நாட்டு ஸ்பீட் போஸ்ட் ஒப்பந்த வாடகையாளருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் ரெவென்யூ தள்ளுபடி என்பது என்னவென்றால் 10% என்பது சரியான விடை. The next question 20. Traffic for business parcels weighing up to 2 kg for delivery within the state, ₹100, 115, 45, ₹80. மாநிலத்திற்குள்ளாக பட்டுவாடா செய்ய 2 கிலோ எடை வரை உள்ள வணிக பார்சலுக்கான கட்டணம் ரூபாய் 100, 115, 45, 80. ரூபாய் 80 என்பது சரியான விடை. Maximum amount of recovery from the addressee in case of any COD article is ₹5,000, ₹10,000, ₹50,000, ₹20,000. COD பொருட்களில் அந்த முகவரிதாரரிடமிருந்து அதிகபட்சமாக எவ்வளவு பெறலாம்? ரூபாய் 5000, 10,000, 50,000, 20,000. 50,000 என்பது சரியான விடையாகும்.
Maximum weight of a book packet is 5 kg, 7 kg, 4 kg, 2 kg. ஒரு புத்தக பாக்கெட்டினுடைய அதிகபட்ச எடை என்பது 5 கிலோவாக இருக்க வேண்டும். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் தட் டு பி சென்ட் பை டைரக்ட் போஸ்ட், அதாவது நேரடி அஞ்சலில் அனுப்ப வேண்டிய குறைந்தபட்ச அந்த அஞ்சல் பொருட்களுடைய எண்ணிக்கை என்பது 500, 5000, 100, 1000. 1000 என்பது சரியான விடை. CN22 form is used for customs declaration of international articles of value. அதாவது CN22 என்ற படிவத்தை கஸ்டம் டியூட்டிக்காக பயன்படுத்துகின்ற அந்த சர்வதேச அஞ்சல் பொருட்களுடைய மதிப்பு என்ன என்ற கேள்விக்கு 300 SDR, below 300 SDR, 300 SDR or above, 300 SDR or below. below 300 SDR என்பது சரியான விடை. Registration charges for international letters, air letters, postcards and packets. அதாவது சர்வதேச கடிதங்கள், விமான கடிதங்கள், தபால் அட்டைகள், பாக்கெட்டுகளுக்கான பதிவு கட்டணம் என்பது ₹50, 80, 60 and 70. 70 is the correct answer. Minimum amount for which an EMO can be booked: ₹1, ₹10, ₹100, ₹5. ஒரு EMO பதிவு செய்ய குறைந்தபட்ச தொகை என்பது ₹1, 10, 100, 5. இதில் எது என்றால் ₹1. ₹1 கூட மணி ஆர்டர் அனுப்ப முடியும். வாட் இஸ் த மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு ஃபார் RPLI? RPLIயினுடைய அதிகபட்ச உறுதி தொகை என்ன? 50 lakhs, 30 lakhs, 20 lakhs, 10 lakhs. 10 lakhs என்பது சரியான பதில். மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் ஃபார் ஓப்பனிங் எ பிலாட்டலி அக்கவுண்ட் இஸ், அதாவது தபால் தலை சேகரிப்பு கணக்கை ஓப்பன் செய்வதற்கான குறைந்தபட்ச தொகை என்பது 250, 100, 200, 150. 200 என்பது சரியான விடை. சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கவுண்ட்ஸ் கேன் பி ஓப்பன்ட் இன் த நேம் ஆஃப் எ கேர்ள் சைல்டு அப் டு த ஏஜ் ஆஃப் டேஷ் டேஷ் இயர். அதாவது சுகன்யா சம்ரிதி யோஜனா கணக்குகளை ஒரு பெண் குழந்தையின் பெயரில் எத்தனை வயது வரை திறக்கலாம்? 10 years, 5 years, 12 years, 15 years. 10 years என்பது சரியான விடை. Enrollment cover of Prime Minister's Jeevan Jyoti Bima Yojana is 1st April to 31st March of the year, 1st January to 31st December of the year, 1st June to 31st May of the year, 1st July to 30th June of the year. அதாவது பிரதமர் ஜீவன் ஜோதியினுடைய சேர்க்கை காலம் என்பது எந்த காலத்தில் இருக்க வேண்டும் என்று இருப்பதிலே 1st June to 31st May of the year என்பதுதான் சரியான பதில். PPF account can be opened by 2 adults jointly, 3 adults only, an adult and a minor jointly, only single account and no joint account can be opened. PPF கணக்கை யாரால் துவக்க முடியும் என்றால் 2 பெரியவர்கள் கூட்டாக, 3 பெரியவர்கள் கூட்டாக, ஒரு பெரியவர் ஒரு சிறியவர், ஒரு பெரியவர் மட்டுமே கூட்டு கணக்கை திறக்க முடியாது. இதிலே ஒரு பெரியவர் மட்டுமே கூட்டு கணக்கை திறக்க முடியாது என்கின்ற டி என்பதுதான் சரியான பதிலாகும். இன்டர்நேஷனல் ட்ராக்டு பாக்கெட் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள். அதாவது சர்வதேச கண்காணிக்கப்பட்ட பாக்கெட் சேவை என்பது எங்கு கிடையாது? ஜப்பான், சைனா, ஹாங்காங், ஆஸ்திரேலியா. சைனா என்பது சரியான விடை. Discount for booking international EMS articles above 50 lakhs is 10%, 15%, 5%, 20%. அதாவது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள EMS அஞ்சல் பொருட்களை பதிவு செய்வதற்கான டிஸ்கவுண்ட் தள்ளுபடி என்ன என்றால் 15%, 15% என்பது சரியான விடை. ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் கேன் பி இன்சூர்டு ஃபார் எ மேக்சிமம் வேல்யூ ஆஃப், அதாவது ஒரு ஸ்பீட் போஸ்டினுடைய அந்த கடிதங்களை காப்பீடு செய்வதற்கான அதிகபட்ச மதிப்பு என்ன என்கின்ற கேள்விக்கு 1 லட்சம், 5 லட்சம், 50,000, 20,000 என்ற 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் என்பது சரியான விடை. காம்பன்சேஷன் பேயபிள் ஃபார் லாஸ் ஆஃப் அன் இன்டர்நேஷனல் EMS இஸ், சர்வதேச ஒரு EMS
ஒரு கடிதம் ஒரு ஆர்டிக்கல் இழப்பிற்கு ஆன இழப்பீடு என்ன என்ற கேள்விக்கு 15 SDR, 20 SDR, 30 SDR, 25 SDR என்று 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 SDR என்பது சரியான விடை. Postmaster has discretionary power to deliver articles addressed to deceased persons to the near relative who have applied for them. The statement is true for all articles so received. False. True only in case of uninsured and articles containing no valuables. Only with the approval of the divisional superintendent. அதாவது இறந்த நபரினுடைய முகவரிக்கு வரக்கூடிய அந்த அஞ்சல்களை நெருங்கிய உறவினருடைய விண்ணப்பத்தின் பேரில் போஸ்ட் மாஸ்டர் வழங்கிட அதிகாரம் பெற்றுள்ளார் என்ற இந்த செய்தியானது அனைத்து பொருட்களுக்கும் சரியே அல்லது தவறு அல்லது காப்பீடு செய்யப்படாத மற்றும் மதிப்பில்லாத பொருட்களுக்கு மட்டும்தான் சரி, கோட்ட கண்காணிப்பாளருடைய ஒப்புதலுடன் மட்டுமே என்று 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. இதில் சி என்பது சரியான விடை. அதாவது இன்சூர் செய்யப்படாத ஆர்டிக்கிள் மற்றும் வேல்யூபிள் இல்லாத ஆர்டிக்கிளுக்கு போஸ்ட் மாஸ்டரே அது போன்ற சமயங்களில் கடிதங்களை பட்டுவாடா செய்யலாம். அக்னாலஜ்மெண்ட் ஃபீ ஃபார் இன்சூர்டு ஆர்டிகிள்ஸ் இஸ் ₹3, ₹5, ₹4, நோ ஃபீ இஸ் சார்ஜ். அதாவது காப்பீடு செய்யப்பட்ட பொருட்களுக்கு ஒப்புகை கட்டணம் என்பது கிடையாது. நோ ஃபீ இஸ் சார்ஜ் என்பதுதான் சரியான விடை. Which of the following articles are not delivered through post boxes? Articles addressed to legitimate personnel of a firm renting a post box. Article addressed to a family members and guests of the renter. Articles addressed to casual visitors and commercial representatives staying with the renter. Articles addressed to other persons or firms care of post box number. அதாவது எந்த பொருளானது அஞ்சல் பெட்டிகளின் மூலமாக போஸ்ட் பாக்ஸஸ் மூலமாக பட்டுவாடா செய்யப்படுவதில்லை என்ற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு 4 ஆப்ஷன் தரப்பட்டிருக்கிறது. தபால் பெட்டியை வாடகைக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் முறையான நபருக்கு அனுப்பப்படும் அஞ்சல் பொருட்கள், தபால் பெட்டியை வாடகைக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நபருடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு அனுப்பப்படக்கூடிய அஞ்சல் பொருட்கள், தபால் பெட்டியை வாடகைக்காக வைத்திருக்கும் நபரை சந்திக்க வரும் சாதாரண பார்வையாளர்கள் மற்றும் அவருடன் தங்கியிருக்கும் வணிக பிரதிநிதிகள், கேர் ஆஃப் அஞ்சல் பெட்டி எண் என்ற முகவரியுடன் நிறுவனங்களுக்கோ மற்ற நபர்களுக்கோ அனுப்பப்படக்கூடிய அஞ்சல்கள். இதிலே டி தான் சரியான விடை. ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு அதர் பர்சன்ஸ் ஆர் ஃபர்ம் கேர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் நம்பர். இதுதான் சரியான விடை. டி என்பது சரியான விடை. ஃபீ ஃபார் போஸ்ட் பேக் ஃபார் எ குவார்டர் ஆஃப் அன் இயர் ஆர் பார்ட்டிஸ். அதாவது ஒரு போஸ்ட் பேக்குக்கான ஒரு கட்டணத்தினுடைய காலாண்டிற்கான தொகை எவ்வளவு என்ற கேள்வி. ₹50, ₹25, ₹100, ₹150. 50 என்பது சரியான விடை. Blind literature packets to be sent by air will be airlifted free of cost, will be charged airmail charges prescribed for letters, will not be sent by air and will be sent by surface only, will be charged airmail charges prescribed for packets. விமானம் மூலம் அனுப்பக்கூடிய பார்வையற்றவர்களுக்கான அந்த இலக்கிய புத்தக பாக்கெட்டுகள் இலவசமாக விமானம் மூலம் அனுப்பப்படும். கடிதங்களுக்காக பரிந்துரைக்கப்பட்ட விமான அஞ்சல் கட்டணம் வசூலிக்கப்படும். விமானம் மூலம் அனுப்பப்படாமல் தரைவழி மட்டுமே அனுப்பப்படும். பாக்கெட்டுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட விமான அஞ்சலக கட்டணங்கள் வசூலிக்கப்படும். இதிலே டி என்பது சரியான இதாகும். ஒரு பாக்கெட்டிற்கு என்ன ஏர்மைல் சர்சார்ஜோ அந்த ஏர்மைல் சர்சார்ஜை கட்டினால் பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட் ஏர் மூலமாக அவைகள் பயணிக்கும். ஃபேஸிங் என்றால் என்ன? ஃபேஸிங் மீன்ஸ் arrangement of article with address side downwards. Arrangement of articles with the address side downwards and the address stand in different direction. Arrangement of articles with the address side upwards and the address stand in the same direction. Arrangement of articles with the address side upwards and the address stand in the different direction. அதாவது முகவரி பக்கம் கீழே உள்ளவாறு அடுக்குதல், முகவரி பக்கம் கீழே உள்ளவாறு மற்றும் வெவ்வேறு திசையில் திரும்பியவாறு அடுக்குதல்.
முகவரி பக்கம் மேலே உள்ளவாறு மற்றும் ஒரே திசையில் திரும்பியவாறு அடுக்குதல். முகவரி பக்கம் மேலே உள்ளவாறு மற்றும் வெவ்வேறு திசையில் திரும்பியவாறு அடுக்குதல். இதற்கு சரியான பதில் என்பது சி ஆகும். அதாவது முகவரியை மேலாக வைத்துக்கொண்டு எந்த திசையிலே தபால்காரர் செல்கின்றாரோ அதற்கேற்ப அடுக்குவதற்கு பெயர்தான் ஃபேசிங் எனப்படும். சி என்பது சரியான விடை. The officer in charge of a head office is designated as head postmaster, deputy postmaster, sub postmaster, assistant postmaster. ஒரு தலைமை அஞ்சலகத்தினுடைய அதிகாரி என்னவென்று அழைக்கப்படுகிறார்? ஹெட் போஸ்ட் மாஸ்டர் என்பது தானாகவே தெரியும். தலைமை அஞ்சலக அதிகாரி என்றாலே ஹெட் போஸ்ட் மாஸ்டர். A suburb is situated in a town or its suburbs where there is also a head post office. He is termed as first class suburbs, second class suburbs, முக்கிய தாக்கர், டவுன் சபாபிஸ். அதாவது தலைமை அஞ்சலகம் கொண்ட நகரத்திலே அதனுடைய புறநகர் பகுதியிலே அமைந்துள்ள ஒரு துணை அஞ்சலகம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? டவுன் சபாபிஸ் என்பது சரியான விடை. டி சரியான விடை. A head or sub-office with which a BO is in direct account is called its account office, head office, direct office and sub-office. அதாவது BO நேரடி கணக்கிலே உள்ள ஒரு தலைமை அல்லது துணை அலுவலகம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸ் என்று அழைக்கப்படுகிறது. கணக்கு அலுவலகம் என்பது சரியான விடையாகும். Mailbag exchanged between a cash office and the sub-office which it finances will also contain the cash bag inside. Mailbag, parcel bag, register bag, packet bag. ஒரு பண அலுவலகம் மற்றும் துணை அஞ்சலகங்களுக்கிடையே பணம் பரிமாற்றிக்கொள்ள மெயில் பைகளில் பணப்பை எதன் உள்ளே இருக்கும்? எல்லாருக்கும் ஈஸியாக தெரிகிற கொஸ்டின் அது. அதாவது ரிஜிஸ்டர் பேக் என்பது மிகச்சரியான விடை. ஒரு ரிஜிஸ்டர் பேக்குக்குள்ளே தான் அந்த கேஷ் பேக் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட்டில் அந்த கேஷ் அனுப்பிச்சதற்கான என்ட்ரி என்பது போடப்பட வேண்டும். ஆக ரிஜிஸ்டர் பேக் என்பது சரியான விடை. It is the primary responsibility of Dash to ensure that the stock of postage stamps retained in a transit mail office. அதாவது டிரான்சிட் மெயில் ஆஃபீஸில் இருக்கும் தபால் தலைகளுடைய இருப்பை உறுதி செய்வது யாருடைய முதன்மை பொறுப்பாகும்? அங்கே யார் யார் இருக்காங்க? மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு, ஹெட் ரெக்கார்டு ஆஃபீஸர், சப் ரெக்கார்டு ஆஃபீஸர், ரெக்கார்டு ஆஃபீஸர். இதற்கு சரியான பதில் மெயில் ஏஜென்ட் அல்லது மெயில் கார்டு என்பது சரியான பதிலாகும். ஹெட் ரெக்கார்டு ஆஃபீஸர், சப் ரெக்கார்டர் ஆஃபீஸர்லாம் இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ண வேண்டியது மெயில் ஏஜென்ட் ஆர் மெயில் கார்டு. ஏன்னா இது டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸில் ஒன்று மெயில் ஏஜென்ட்டோ அல்லது மெயில் கார்டு தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. 47. Portfolio will always remain in the personal custody of mail agent, head sorting assistant or mail guard, record officer, inspector RMS. போர்ட்ஃபோலியோ என்பது ஆர்எம்எஸ்ஸிலே முக்கியமான பொருட்களை எல்லாம் பாதுகாக்க வைக்கக்கூடிய அந்த பை, அதற்கு பெயர் போர்ட்ஃபோலியோ என்று பெயர். அந்த போர்ட்ஃபோலியோ எப்பொழுதும் யாருடைய பொறுப்பிலே இருக்கும் என்பதற்கு மெயில் ஏஜென்ட், ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் என்று இருக்கிறது. மெயில் ஏஜென்டருக்கு அந்த பொறுப்பு கிடையாது. ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இல்லாத இடங்களிலே மெயில் கார்டு அதற்கு பொறுப்பாவார். ஆக ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அல்லது மெயில் கார்டு என்பதுதான் சரியான விடை. மெயில் அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் டிரான்சிட் செக்ஷன் இஸ் மெயின்டைன்ட் இன் ஃபார்ம் நம்பர் M43, M38, M42, MS42. அதாவது டிரான்சிட் பிரிவுகளுக்கான மெயில் அப்ஸ்ட்ராக்ட் என்பது எந்த படிவத்திலே பராமரிக்கப்படுகிறது என்றால் M42 என்பது சரியான விடை. In all cases of exchange of mails where no mail list is used, the receipt should be taken in receipt book by the post office, mail office or section, mail peon book, order book of HSA, rough book of HSA. அதாவது அஞ்சல் பட்டியல் பயன்படுத்தப்படாத நிலையில் அஞ்சல் பரிமாற்றத்தின் பொழுது ரசீது எதில் எடுக்கப்பட வேண்டும் என்றால் தபால் அலுவலகம் அல்லது அஞ்சல் அலுவலகம் அல்லது பிரிவினுடைய ரசீது புத்தகம்,
மெயில் பியூனின் புத்தகம், HSAவின் ஆர்டர் புத்தகம், HSAவின் தோராயமான புத்தகம். இதற்கு சரியான பதில் என்பது தபால் அலுவலகம், அஞ்சல் அலுவலகம் மற்றும் அந்த பிரிவினுடைய ரசீது புத்தகம். ரசீட் புக்கில் தான் இதற்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயிலுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட் என்பதை செய்ய வேண்டும். Question number 50. On receipt of B orders from the superintendent, the record officer should get it neatly copied into dash of each set concerned. அதாவது கண்காணிப்பாளரிடமிருந்து பி ஆர்டர்களை பெற்றதும் அந்த பதிவு அதிகாரி அதை நேர்த்தியாக எந்த தொகுப்பிலே பதிவு செய்ய வேண்டும். அதற்காக 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார்டு புக், ரஃப் புக், ஆர்டர் புக், கைடன்ஸ் புக். கைடன்ஸ் புக் வழிகாட்டுதல் புத்தகம் என்பதுதான் சரியான விடை. இலாக்கா விதிகளை பொருற்றிய அனைத்து 50 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டோம். கணக்கை பொறுத்தளவிற்கு அதை தனியாக நண்பர் விஜய் அவர்கள் தனியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவரும் எடுப்பார். ஆனாலும் இதற்கான விடையை மட்டும் நான் தற்பொழுது டிக் செய்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். 51க்கான கேள்விக்கான சரியான விடை என்பது 182 என்பது சரியான விடை. அடுத்தது 52 கேள்விக்கான சரியான விடை என்பது 36 என்பது சரியான விடை. 53வது கேள்விக்கான சரியான விடை என்பது மணிக்கு 60 கிலோமீட்டர் என்பது சரியான விடை. இவைகளை நீங்கள் ஒரு முறை நிறுத்தி நிதானமாக பார்த்து தெரிந்து கொள்ளவும். 54வது கேள்விக்கு சரியான விடை 8650 என்பது சரியான விடை. இவைகளையும் நீங்கள் போட்டு பார்த்து கொள்ளுங்கள். 55வது கேள்விக்கு 60% என்பது சரியான விடை. இதை போட்டு பார்த்து கொள்ளுங்கள். 56க்கு 7 ஆண்டுகள் என்பது சரியான விடை. 57வது கேள்வி, which was the most modern structure found at the Indus Valley site Mohenjo-daro. மொகஞ்சதாரோ அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அடையாளமான மொகஞ்சதாரோவில் காணப்படக்கூடிய மிக நவீனமான கட்டமைப்பு எது என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு கோபுரம், நீச்சல் குளம், அரண்மனை, தோட்டம் என்று இருக்கிறது. நீச்சல் குளம் என்பது சரியான விடை. அஸ்ஸாமில் அமைந்துள்ள காஜிரங்கா சரணாலயத்தின் முக்கிய ஈர்ப்பு என்ன? காசிரங்கா சரணாலயத்திலே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானது அந்த காண்டாமிருகம், ஒற்றை கொம்புள்ள காண்டாமிருகம் தான் அங்குள்ள மிக முக்கியமானது. ஒன் ஹார்ன்டு ரைனோசரஸ் என்பதுதான் அதற்கு சரியான விடையாகும். உத்தரகாண்டினுடைய கோடைகால தலைநகரம், சம்மர் கேபிட்டல் ஆஃப் உத்தரகாண்ட், நைனிடால், டெக்ராடூன், கெயில்சைன், ஹால்டவானி என்ற 4 நகரங்கள் கொடுத்திருக்கிறார்கள். கெயில்சைன் என்பதுதான் சரியான விடை. மீண்டும் கணிதம். 60வது கணிதத்திற்கான சரியான விடை 25% என்பது சரியான பதிலாகும். 61லே whose period among those was referred to a golden age in Indian history? குப்தர்களின் காலம் பொற்காலம் என்பதை படித்திருப்பீர்கள், நினைவில் கொள்ளுங்கள். குப்தர்களின் காலம் பொற்காலம். அதற்கு அடுத்தது கேள்வி 62 கேள்வி 30 மணி நேரம் என்பது சரியான விடை. அதை பார்த்து கொள்ளுங்கள். 63 கேள்வி, அதாவது கணிதத்திற்கான கேள்வி 2000 என்பது சரியான விடை. 64 கணிதம் 12 என்பது சரியான விடை, பார்த்து கொள்ளுங்கள். 65லே ஒரு ஆரோக்கிய மனிதனுடைய தோல் மற்றும் இரத்த ஓட்டத்தில் டி விட்டமின் உற்பத்தி செய்ய எது உதவுகிறது? அனைவருக்குமே தெரியும், சூரிய ஒளி, சன்லைட் இருந்தால்தான் விட்டமின் டி உருவாக்குவதற்கு சன்லைட் தான் தேவை. சூரிய வெளிச்சம் என்பது தேவைப்படுகிறது. சுவிட்ச் சேஷன் 2019 படி தூய்மையான நகரம் எது? அதாவது இந்தூர், குவாலியர், மும்பை, பெங்களூர் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்தூர் என்பது மிகச்சரியான விடை. இந்தியாவில் கிராண்ட் ஓல்டுமேன் என்று அறியப்பட்டவர் யார்? நீதிபதி ரானடே, மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி என்பது மிகச்சரியான விடை. கிராண்ட் ஓல்டுமேன் ஆஃப் இந்தியா என்பவர் தாதாபாய் நவ்ரோஜி தான். புகழ்பெற்ற சில்கா ஏரி எங்கு அமைந்துள்ளது? த ஃபேமஸ் சில்கா லேக் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஒரிசா. ஒரிசாவிலே அந்த சில்கா ஏரி என்பது அமைந்திருக்கிறது. த கேபிட்டல் ஆஃப் லக்ஷதீப். லட்சதீவினுடைய தலைநகர் என்னவென்றால்
கவரட்டி என்பதுதான் சரியான விடை. கவரட்டி என்பது சரியான விடை. 1983 தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையினை வென்ற பொழுது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் யார்? கபில்தேவ் என்பது சரியான விடை. ரீசனிங்கான அந்த 4 கேள்விகள் அந்த படயத்தை இதிலே தர முடியவில்லை. மொத்தம் 75 கேள்விகளிலே 70 கேள்விகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திலே கடந்த ஆண்டு தபால்காரர் தேர்விற்காக கொடுக்கப்பட்ட அந்த கேள்விக்கான பதில் விடைகள் இவைகளை ஒரு முறை மீண்டும் பார்த்து கொள்ளுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு கேள்வியால் கேட்பார்கள் என்பதை நீங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். கடந்த முறை ஆந்திர பிரதேசத்தினுடைய கேள்வியை நாம் பார்த்தோம். அடுத்து தமிழகத்தை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே மற்ற மாநிலங்களிலே வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளையும் பற்றி நாம் பார்ப்போமா? ஓரளவிற்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனால் இத்துடன் இந்த பதிவினை முடித்துக் கொள்கிறோம். இவர்களை மீண்டும் மீண்டும் பார்த்து உங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்வை மிக எளிமையாக கையாளுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். அன்புடன் KVS.